ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம், இல்லாட்டி நம்ம கேட்டிருப்போம். இங்க ஒரு நாட்டுக்கும் ஈமு பறவைக்குமே போர் நடந்திருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த நடந்த போர்ல ஈமு பறவை தான் ஜெயிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவுமே பண்ணி விட்டுருங்க. முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து முன்னாள் ராணுவத்துல வேலை செஞ்ச வீரர்களுக்கு விவசாய நிலங்களை கொடுத்தாங்க. நீங்க விவசாயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ வெஸ்ட்ல இருக்கிற ஆஸ்திரேலியா பகுதிகளில் கோதுமை தான் அதிகமா விளைய வச்சாங்க. அந்த நேரத்திலையும் உலக பொருளாதாரம் ஒரு மந்தமான நிலையில தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி விவசாயிகள் வேற சிரமத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போதான் 1932 காலகட்டத்துல ஒரு 20,000 ஈமு பறவைகள் வந்து அந்த நிலத்துல ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு. எதுக்காகனா அதுக்கு உணவு இல்லாம தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் தான் வந்திருக்கு. அப்ப அங்க வந்து அத்தனை ஈமு பறவையும் கோதுமையை தின்னது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல பாதுகாப்புக்காக இருந்த வேலிக்களையுமே உடைச்சு விட்டுருச்சுங்க. அதனால அதிகமான முயல்களும் அந்த விவசாய நிலத்துக்குள்ள வந்து கோதுமையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. பயிர்கள் எல்லாமே அழியவும் ஆரம்பிச்சது. அப்ப இப்படியா இருந்தா மொத்தம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்டையே நாடுனாங்க. அப்போ அதை கேட்ட கவர்மெண்ட்டும், ஓ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, சரி ஓகே, அந்த ஈமுக்கள் எல்லாம் நான் சுட்டு தள்ளுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்த சார் ஜார்ஜும் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நான் ராணுவத்தை அனுப்புற ஈமு பறவைகளை கொல்றதுக்காக அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாரு. அப்ப நவம்பர் 1932 மேஜர் மெரிடி தலைமையில ஒரு சிறு படைகளையுமே அந்த நிலத்துக்கு அனுப்புனாங்க. கூடவே 2 லூயஸ் இயந்திர துப்பாக்கியும் கொடுத்து 10,000 புல்லட்டையுமே கொடுத்தாங்க அந்த ஈமு பறவைகளை கொல்றதுக்கு. அப்ப வேட்டையாடலான்னு வந்த அந்த ராணுவமும் வெறும் ஈமு பறவைகளை தானே கொல்லணும், அதெல்லாம் நமக்கு சாதாரணம் அப்படின்ட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த ஈமு பறவைகள் வேகமா ஓடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது போல. அதுங்க மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுனது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே ஒவ்வொரு ஈமு பறவைகளும் நாலா பக்கமா சிதறி ஓடுதுங்க. அதுவும் ஒரு சில ஈமு மேல குண்டுகள் பட்டாலும் சரிஞ்சு கீழே விழாம அதுங்க இன்னும் வேகமா தான் ஓடி போய்கிட்டு இருந்துச்சுங்களாம். அப்ப இது அங்க வந்து ராணுவத்துக்கு ஒன்னும் புரியாம ரொம்பவே குழம்பிதான் போயிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தா அதுங்களை நம்மளால அழிக்க முடியாது அப்படின்னு. அப்போ வந்த ராணுவமும் முடிஞ்சவரை அந்த ஈமு பறவைகளை கொள்ளலான்னு முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே தோல்வியை தான் தழுவுச்சு. அப்போ பல நாட்கள் இப்போ ஆர்மியும் போராடி எத்தனை பறவைகளை கொண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சில 100 பறவைகளை தான் அவங்க கொண்டு இருக்காங்க. இந்த சில 100 பறவைக்கா 10,000 புல்லட்டை நீங்க வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த மிஷினையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த விஷயம் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நாடாளுமன்றத்திலையும், அது மட்டும் இல்லாம உள்ளூர் மற்றும் சர்வதேச பத்திரிகைகளையும் இது ரொம்ப கேலியும் பண்ணாங்க. போய் உங்களால ஒரு ஈமு பறவையை கூட கொல்ல முடியல அப்படின்னு. அப்ப என்ன பண்றது, அவங்களும் முயற்சி தான் பண்ணாங்க. ஆனா ஈமு பறவை அவங்கள விட புத்திசாலியா தப்பிச்சதுனால அவங்களும் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டாங்க. ஆமா எங்களால முடியல அப்படின்னு. இந்த கிரேசியான போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க.